உலகம் ஃபுல்லாக பரவியிருக்கும் நம்ம அன்பு தமிழர்களுக்கு வணக்கம். திருப்பி இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து தமிழில் நீங்களே பார்த்துருப்பீங்க. சவுதி அரேபியாவில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வந்து 50 வருஷத்துக்கு அப்புறம் நடந்திருக்கு. எஸ், கஃபாலா சிஸ்டம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஒரு சில உறவுகளுக்கு வந்து கஃபாலானா என்னன்னே தெரியாது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் வந்து 2 வகையான வந்து கஃபாலா இருக்குது. ஒன்று வந்து டொமஸ்டிக் டிரைவர், அதாவது ப்ரைவேட் டிரைவர்னுவாங்க. ஹவுஸ் டிரைவர், ஹவுஸ் மெய்ட், அதாவது பணிப்பெண்கள், அப்படி இல்லைனா இந்த ஹாரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுற ஒரு செக்யூரிட்டி ஹாரிஸ், அவங்க எல்லாமே இன்னும் நிறைய இருக்குது. அது எல்லாமே ப்ரைவேட்டான வேலையில் வருவாங்க. ரெண்டாவது வந்து கம்பெனி கஃபாலா. கம்பெனி கஃபாலா என்னென்னா, இப்போ ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் கீட்டா, ஹங்கர் ஸ்டேஷன், ஜாய்ஸ், செஃப்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்பெனி மாதிரி நிறைய ஆட்களை வந்து வெளிநாட்டிலேருந்து வேலைக்கு எடுப்பாங்க. அவங்க வந்து பப்ளிக் செக்டார். அவங்க டொமஸ்டிக் செக்டார் வந்து அவங்களுக்கான டிரைவரை வந்து வச்சுக்கிறது தான் டொமஸ்டிக் செக்டார். பப்ளிக் செக்டார்னா என்னென்னா, அவங்க வந்து நிறைய பேரை வந்து வேலைக்கு ஆள் எடுத்து அவங்க வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணுறது, கொரியர் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுதான் டொமஸ்டிக் கஃபாலா, கம்பெனி கஃபாலா. அந்த கஃபாலான்னு என்னென்னா, ஒருத்தரை வந்து நான் வேலைக்கு எடுக்கிறேன்னா அது என்னோட பொறுப்பு தான். நான் தான் ஒரு வேலைக்கு எடுக்கிறேன், எனக்கு கீழே தான் அவர் வேலை செய்யணும். என்னை கேட்காம, எனக்கு தெரியாமல் அவர் ஊருக்கு போக முடியாது. அவரோட பாஸ்போர்ட்டே நான் வாங்கி வச்சாலும், நான் லெட்டர் கொடுத்தா மட்டும்தான் அவர் வந்து ஊருக்கு போக முடியும். ஒன்ஸ் சவுதி உள்ள என்டர் ஆகிட்டாருன்னா மொத்தமே நான் தான் பொறுப்பு அவருக்கு. அவர் வந்து வேறு வேலைக்கெல்லாம் என்னை கேட்காம மாற முடியாது. அதாவது எனக்கிட்ட ஒரு கட்டி போட்ட மாதிரி வச்சுக்கோங்களேன், அவர் குடுமி என் கையில் மாதிரி வச்சுக்கோங்களேன். என்னை கேட்காம எதுவுமே சவுதியில் செய்யவே முடியாது. ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருந்தாலும், கோர்ட்டுக்கு போகிறதா இருந்தாலும், வேறு வேலை மாறுறதுனாலும், லைசன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும், இக்காமா வாங்குறதா இருந்தாலும், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இருந்தாலும், A to Z வந்து என்னை கேட்டு தான் அவர் பண்ண முடியும். இதுதான் கஃபாலா. ஏன் இதில் போய் என்ன இருக்குது, இது நல்லது தானே, சவுதிஸ் வந்து சேஃப்டி தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 100 சவுதி இருக்காங்கன்னா அதில் 75 பேர் நல்லவங்களாக இருப்பாங்க. அந்த 25 பேர் வந்து கெட்டவங்களாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் இது கஃபாலான்ற ஒரு முறையை வச்சு ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டான டைமில் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஏன் சில பேர் சம்பளமே இல்லாமல் மாதக்கணக்கில் வேலை செய்கிறவங்களாம் இருக்கான். அப்புறம் வந்து அவங்கள அடிப்பாங்க, சித்திரவதை பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இப்போது நான் வந்து சவுதின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ராஜான்னு ஒருத்தர் வராரு, அவரை நான் சித்திரவதை பண்ணுறேன்னா அவர் போயிட்டு வந்து போலீஸ்கிட்ட போக முடியாது. போலீஸ்கிட்ட போனாலும் உங்கள் கஃபீல வர சொல்லு, அதாவது என்ன வர சொல்லுன்னு தான் சொல்லுவாங்க. இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போது என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது நான் முன்னே நின்று கையெழுத்து போட்டால் தான் கம்ப்ளைண்ட்டை கொடுக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கிறதுனால தான் இந்த கஃபாலான்றதை நிறைய சவுதிஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனும் சரி, யுனைடெட் நேஷன்ஸும் சரி, நிறைய வந்து கண்டனம் தெரிவித்தாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு மாடர்ன் டைம் ஸ்லேவரி ஒர்க், அதாவது ஒரு இந்த கால அடிமைத்தனம். இந்த கஃபாலான்ற சிஸ்டமை இது வந்து அபாலிஷ் பண்ணணும், கேன்சல் பண்ணணுன்ற நிறைய மக்களும், வெளிநாடு மக்களும் சரி, யுனைடெட் நேஷன்ஸும் சரி, நிறைய வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க சவுதி கவர்மெண்ட்டு. இப்படியே நாட்கள் வந்து கிடக்குது. நிறைய பேர் வர்றாங்க. அவங்களால இந்த கெட்ட கஃபீல்னால நிறைய அவங்க சித்திரவதை அனுபவிக்கிறாங்க. நம்ம ஆளுங்கன்னா என்ன, இந்தியன்ஸ், பாகிஸ்தானிஸ், நேபாளிஸ், பங்களாதேஷிஸ், அப்புறம் ஸ்ரீலங்கன்ஸ், இவங்க எல்லாருமே வந்து வெளிநாட்டிலேருந்து சவுதிக்கு போவாங்க. சவுதியில் வந்து அந்த கஃபீல்ன்ற இதனால நிறைய சித்திரவதை அனுபவிப்பாங்க. இப்போது நான் வரேன், எனக்கு அந்த வேலை பிடிக்கலன்னா என்னால் வந்து மாற முடியாது. நான் சவுதி அரேபியா வந்தால் எனக்கு வந்து ஒரு இக்காமா நம்பர்னு கொடுப்பாங்க, இக்காமா கார்டு. அதுதான் ரெசிடென்ஸ் பர்மிட்டு. இப்போ எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னா நான் வேறு முதலாளிகிட்ட போயிட்டு நான் வேலைக்கு சேர்ந்தாலும் இக்காமாவில் இந்த முதலாளி கேன்சல் பண்ணிவிட்டு புது முதலாளியை ஆட் பண்ணுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அதுக்கு என்னென்னா, புது முதலாளி நம்ம வேலைக்கு புதுசாக சேர்ற முதலாளி வந்து ரிக்வெஸ்ட் கொடுப்பாரு. ரிக்வெஸ்ட் கொடுத்தா பழைய முதலாளி வந்து ஆமாம், என்கிட்டேருந்து இந்த வேலையால் வேறு முதலாளி போகிறதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையுமே இல்லை அப்படின்னு அக்செப்ட் பண்ணணும். அதாவது கெட்ட முதலாளிகள், சுயநல பிடிச்ச முதலாளிகள்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து 3000 ரியால் கொடு, 5000 ரியால் கொடு, அப்போ தான் நான் விடுவேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, டிமாண்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஆளுங்க வந்து போகிறதுக்கே வந்து லோன்லாம் அடிக்கணும்னா போகிறாங்க. அவங்ககிட்ட போய் 5000 அமௌண்ட், அவ்வளோ பெரிய அமௌண்ட் கேட்டால் எங்கே போவாங்க? இப்போ 5000 ரியால்னால் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது. இப்போ திடீர்னு அரேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் வேறு வழி இல்லாமல் அவங்க ஊருக்கும் போக முடியாது, போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் தர முடியாது. அது வேறு வழி இல்லாமல் அவங்க அந்த வேலை செஞ்சு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சவுதிஸ்லாம் வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. வேறு ஆள்கிட்ட நீ என்ன மீறி போயிடுவா நீ அப்படின்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. கஃபாலாவில் இன்னும் கொடுமையான விஷயம் என்னென்னா, நம்ம நினச்ச டைமுக்கு ஊருக்கே போக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து எதனா ஒரு டெத்தாக இருக்கும், இல்லை எதனா கல்யாணம் இருக்கும், நல்ல விஷயம், கெட்ட விஷயம் எவ்வளவோ இருக்கும். திடீர்னு நம்ம வந்து அங்கே போகிற மாதிரி இருக்கும்.
அந்த டைமில் நம்ம கஃபியில் போய் பாபா இந்த மாதிரி போனோன்னா அவர் வந்து அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்மளால் போகவே முடியாது. எப்படி போக முடியும்? நம்ம ஒரு சொல்லலாம், பாஸ்போர்ட் என்கிட்ட தான் ப்ரோ இருக்குது, நான் போவேன் அப்படின்னா பாஸ்போர்ட் இருந்தாலும் போக முடியாது. அது ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி வந்து லீவ் அடிக்கணும். அவர் வந்து வெப்சைட்டில் போயிட்டு இந்த மாதிரி வந்து லீவ் அடித்தாதான், அவர் லீவ் அடித்து அந்த லெட்டர் கொடுத்தா தான், சவுதி இமிக்ரேஷனில் அந்த கொடுத்தா தான் எக்ஸிட் ஸ்டாம்பே போடுவான். இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டான். அப்படி இல்லைன்னா ஃபைனல் எக்ஸிட் அடிக்கணும். ஃபைனல் எக்ஸிட்னா அவ்வளோதான், நான் இந்த ஆளை வந்து நான் ஒரே தடவை நான் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிடறேன், இனிமேல் அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு ஃபைனல் எக்ஸிட் அடிக்கணும். இது 2 பண்ணால் தான் நாட்டை விட்டு வெளியேறவே முடியும். ஸோ என்ன பண்ணுவான், இப்போ வந்து அடிப்பான், சித்திரவதை பண்ணுவான், போலீஸுக்கு போக முடியாது, கோர்ட்டுக்கு போக முடியாது, நாட்டை விட்டு வெளியேற முடியாது. சரி வேறு கஃபீல் மாறலான்னு பார்த்தாலும் இவன் காசு கேட்குறான், விடமாட்டேன்றான், வேறு எதுவுமே பண்ண முடியாது. நிறைய நம்மளோட உறவுகள்லாம் இந்தியன் எம்பசி போய் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி நிறைய பேர் மீட்டிருக்காங்க. சில பேர் மீட்க முடியாமல் அங்கேயே இருக்கிறாங்க. நிறைய இந்த மாதிரி அடிமைத்தனம்ன்றது தான் இந்த கஃபாலா. கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியாவோட ராஜா வந்து ஹானரபிள் முகமது பின் சல்மான் அவர் வந்து 2021 ஒரு அறிக்கை விட்றாரு, கூடிய சீக்கிரத்தில் கஃபாலா சிஸ்டம் வந்து கேன்சல் செய்யப்படும்ட்டு. அப்போவே நம்ம சந்தோஷப்பட்டோம். நிறைய நம்ம வெளிநாட்டிலேருந்து வேலை செய்கிற எக்ஸ்பேர்ட்ஸ் வந்து நிறைய சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் நாட்கள் வாரங்கள் மாதங்கள் வருஷமாகுது. அதை வந்து 4 வருஷம் ஆச்சு, அதை வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ 2025 ஜூன் மாதம்னா அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, மொத்தமாக அபாலிஷ் பண்ணிட்டாங்க இந்த கஃபாலா சிஸ்டம்ன்றது. இப்போது அக்டோபரில் தான் அது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. இது வந்து சவுதிஸ் வந்து நிறைய பேர் அதிருப்தியாக இருக்காங்க, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்ட்டு. இருந்தாலும் நம்மள மாதிரி சவுதியில் கனவாக இருக்கிறவங்க, போய் வேலை செய்யணும் கனவாக இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ஒரு ஹாப்பி நியூஸு. சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி நியூஸு. யூரோப் சைட்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போனோம்னா முழு சுதந்திரம் நமக்கு இருக்கும். எப்போ வேணால் அந்த நாட்டு விட்டு எக்ஸிட் ஆகலாம். எப்பயுமே நம்மளை முதலாளி இது வந்து நம்மளை வந்து பிடிச்சின்னு தான் இருக்கணும்லாம் அவசியமே கிடையாது. எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம் அப்படின்ற ஒரு சுதந்திரம் வந்து டெவலப் ஆன நாட்டில், யூரோப்பு அந்த மாதிரி பெரிய பெரிய டெவலப் ஆன நாட்டில் இருக்கும். இது ஏன்னா சவுதி கவர்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அதிகமாக டெவலப்டு நேஷன்ஸாக ஆகணுன்ட்டு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. 2030க்குள்ளே மேக்ஸிமம் டெவலப் ஆகணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி கப்பலாக இருந்தால் இது வந்து வேலை ஆகாது, நிறைய பேர் வந்து வரமாட்டாங்க. ஏன்னா நிறைய கம்பெனி அங்கே வந்தால் தான் நிறைய வந்து வேலையாட்கள் எடுக்க முடியும். வேலையாட்கள் வந்து நம்பி அந்த நாட்டுக்கு வந்தால் தான் அந்த நாட்டுடைய எக்கனாமி வந்து டெவலப் ஆகும். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஹானரபிள் முகமது பின் சல்மான் சார் வந்து இது வந்து கஃபாலா வந்து மொத்தமாக அபாலிஷ் பண்ணிட்டார். இதுதான் கைஸ் மொத்த டீட்டெயிலு. நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். முழுசாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட கருத்தை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குதுன்னு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குற நம்ம இன்னொரு உருவம் வந்து அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து வந்து ஆதரவு தெரிவிப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ டைம் எடுத்து பார்த்ததுக்கு. பாய் கைஸ். நீங்கள் இதை பற்றி பேசுங்க ப்ரோன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை ரிசர்ச் பண்ணி நான் பேச ட்ரை பண்ணுறேன். பாய். See you later. Goodbye. Peace.